நிலவே வா வா என்ன குடும்பம் ஹீல்ஸ் இந்த ஹீல்ஸ் புது உலகமே பண்ணிட்டு இருக்கேன். கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல. ஒன் படத்துல என் கட்டி ஒரு நாள் சாயணும் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த மரத்துல தொங்கி நான் அந்த இதுக்குள்ள விழுகணும். என்னது விஜய் சேதுபதி சாரா? ஐயோ தெரியாம போச்சே. இப்ப நான் கல்யாணம் ஆகி போனாதான் ஐயோ தங்கச்சி போயிட்டாலே, ஐயோ ஃப்ரெண்டு போயிட்டாலே, புள்ள போயிட்டாலேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணோடா டே. என்னன்னு நான் ஃபீல் பண்ண மாட்டேன், புஷ் தான் ஃபீல் பண்ணுவான். பேச ஹாய் காய்ஸ், நான் வந்துட்டு சூசைட் பண்ண போறேன். ஆரம்பிக்கலாமா? ஜாலி. என்ன ரவுண்டு கப்பலாவா? அதான் நீங்க தனியா நீங்க கப்பலா போறீங்க. போலாம். இங்கிட்டு போனோம். அதானே பிறந்த குழந்தை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போதா? மாசமா கப்பல் எப்படி நடந்து போகும்? நம்மள யாரும் எடுக்க மாட்டாங்க, நம்ம தான் எடுக்கணும். என்ன கொடுமை சார். வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி ஏன் மார்பில் முட்டுதடி கண்மணி. நண்பிகளா, நண்பா நண்பி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனது கட்சியை புதுசாக வாங்கியிருக்கோம். நமக்கு அரசியல் வேண்டாம். ஓகே, ரெடி ஸ்டார்ட். முதல் பெண் பாடணும். ஆனா என்னோட பெண் இல்ல, பெண் மாதிரி இருக்கு. 2 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட மைக் பாடினது வந்து ஸ்ரேயா கோஷல், நீ வந்து ஹரிகரன். எங்களால டெம்பரரி தான் இருக்கலாம். ஹரிகரன் தான், ஸ்ரேயா கோஷல் அவங்க. ஸ்ரேயா கோஷல் 2 பேர். இந்த ஏரியால 3 2 1 3 2 கவுண்டிங் பண்ணி போகாது. இப்ப எல்லாத்துக்கும் உசுறு. என்னோடு நீ ஏன் அழுகுற? அப்பா அஞ்சு பேர் தொலைச்சிட்டு சித்தியை கடைப்பிடிப்பட்டாரு நினைக்கிறப்பா. சித்தியாவது கூப்பிடு, அப்பா வருவார்ல. நல்ல பொண்டாட்டி. ஏய் அதெல்லாம் வேண்டாம், அப்பாவை கூப்பிடு. சீக்கிரம் வாங்க பிரதர், டீச்சர் போறாங்க. உங்களோட வகை சாரி. இப்ப நீங்க சாமல் பாத்தீங்களா? சாமல் போறாங்க, வாங்க. சீக்கிரம் பா. பொங்கல் கருப்பல ஒரு நோட்ல இருக்குமாமா? ஐயோ மேலங்க மேலங்க. ஐயோ சீக்கிரம் வாங்கப்பா, நெருப்பு உட்கார்ந்து காலையிலமா. நல்லா பேண்ட் கட்டிட்டு சாக்ஸ் போட்டு வாங்க. அதில் வந்து எந்திரிச்சாச்சு. எல்லாம் குளிர்துன்னு உள்ளே உட்காந்துட்டாங்க பாருங்க. நம்பர் பைத்தியமா செலுத்திக்கிட்டு வந்துட்டேன். நல்லா தூங்க மூஞ்சிதான். இப்போ வந்து காலையில் என்னமோ சொன்னாங்க, ஏதோ ஜீப் ஏதோ வரும் வெளியே போவோம் அப்படின்னு சொன்னாங்க. 4 மணி நேரம் ரைடு அப்படின்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் கூப்பிட்டு போவேன்னாங்க. அப்பா வேணாம், எங்களுக்கு 1 மணி நேரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது முடிச்சுட்டு அப்படியே ஒரு
ஃபால்ஸ் ஒன்று இருக்கு இங்கே. அங்கே போயிட்டு முடிஞ்சா குளிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே திருப்பூருக்கு ரிட்டன். மூஞ்சி என்னாலே பார்க்க முடியல, என்ன பண்ணுறது. குளிர். அப்புறம் இன்டோர் கேம்ஸில் நிறைய கேம்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸில் பார்த்த கேம்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. அது ஒன்று விளையாண்டோம். பெருங்க சௌமி பார்ப்போம். அழகியாரே வாங்க. வாங்க வாங்க. என்ன காக்கா மாதிரி வருது அப்பா. காலையிலே குளிச்சிட்டேன். எப்பயாச்சும் ஒரு நாள் குளிக்கிறதுனாலதான் குளிச்சுட்டு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கு. சுத்தியும் ஹீல்ஸ், இந்த ஹீல்ஸ் புது உலகமே பண்ணிட்டு இருக்கு. கண்ணும் தெரியல, ஒண்ணும் தலை மட்டும் எடுத்துட்டு பண்ணி யாரும் வரமாட்டாங்க. குளிர்ந்து உள்ளே உட்காந்துக்கிட்டாங்க. ஆமா, செம்ம குளிரு. அப்படி இருக்கு. அவ்வளோலாம் இல்ல, இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு. சவுண்ட் கேக்குது. ஆமா, உள்ள போன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இதோ காற்று இரு படத்துல என் கட்டி ஒரு நாள் சாயணும் அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு எடுக்கலாமா? செம்மையா இருக்கும். நான் எடுத்தா, ஆனா அந்த சாங் இங்க எடுத்தா நல்லா இருக்கும். வரலாம் ஒரு நாள். இந்த இல்ல தண்ணியை பார்த்தோன்னே தனியா பேசிட்டு இருக்கா அவரு பாருக்கு. சரிப்பா தனியா பேசிட்டு வாங்க, நான் அப்படியே மேல போறேன். இது ஐஸ்வர்யா ராய் பார்த்தாங்கன்னா தற்கொலை தான் அவருங்க. பா நீ விழுந்து காட்டுப்பா, அப்புறம் நான் விழுகிறேன். இந்த மரத்துல தொங்கி நான் அந்த இதுக்குள்ள விழுகணும். ஐயோ, என்னது விஜய் சேதுபதி சாரா? ஐயோ, தெரியாம போச்சே. ஹாய் காய்ஸ், நான் வந்துட்டு சூசைட் பண்ண போறேன். என்னன்னா இந்த இடத்துல வந்து நான் குளிச்சு வந்து சூசைட் பண்ண போறேன். அதுக்கு வந்து சாட்சியால் வந்து அப்பா தான். வடப்போச்சேப்பா, விழுந்துட்டாரா? எப்படா இவங்க இடம் பாருங்க, ஜம்முன்னு இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. நாங்க 2 பேரும் மட்டும் தனியா வந்துட்டோம். அங்க இருந்து எஸ்கேப் ஆகி நீங்க கிளம்புங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு நாங்க மட்டும் வந்துட்டோம். எல்லாரும் வந்து கிளம்பி வந்தாச்சு. இங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. எஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம். திருப்பி இன்னொரு டைம் அம்மாவுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கோம். உங்களுக்குள்ள திகட்டாத மாதிரி நான் சமைச்சு போறேன். நீ சமைச்சா திகட்டாது. நீ சமைக்கும் போது எனக்கு திகட்டாதுப்பா. வா, நீ சமைக்க சமையல் பார்த்தா என் வாழ்க்கை இருட்டும். அதனால கண்ட கர்மத்தெல்லாம் பார்க்க மாட்டேன். என்னன்னு நான் ஃபீல் பண்ண மாட்டேன், புஷ் தான் ஃபீல் பண்ணுவான். பேசாம எங்க அம்மா அப்பா கூட இருந்துக்கலாமோ, இவ கூட எதுக்கு வந்து ஜாலம் வந்துட்டு வாழ்க்கையை விட்டுட்டு இருக்கோம். ஒத்தடி நான் கோல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கேன். லேக்கா சாப்பிடுறது பாருங்களேன். வாய் மீன் இது இங்க பாரு, மூக்கு இப்படி வடையுது. சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எல்லாரும். பாருங்க, டீ குடிச்சிட்டு இருக்காங்க மேடம். மேடம் டீயே குடிக்க மாட்டாங்க, எனக்கு வேற வழி இல்லாம குடிக்கிறா டீ. ஏய், வீச முளைச்சிச்சுடா. அடிப்பாங்க சரக்கு இப்படி அடிப்பாங்க. என்னது பழக்கமோ? மச்சான், நான் கார்ல போறேன். ஐயோ, ஓகே, நம்ம இப்ப சாப்பிட்டு கார் அப்படியே எங்க கூட்டி போறாங்க, அப்படியே போவோம். ட்ரக்கிங் போறோம். இப்பதான் ஏறி இருக்கோம், போதான் தெரியும். அப்பா அம்மா சொல்லுது, உன்னால ஜீப் டோர் திறந்தாலே வெளியே போக முடியாதா? எப்படி வெளியே போகலாம். இப்ப அம்மா கலாய்ங்க, ஒண்ணு கலாய்க்கு போற வார்த்தைகள் இல்லை. கொஞ்சம் மேடை ஏறும்போது பாத்துக்கலாம்.
என்னப்பா இந்த குடும்பங்கிறாங்க குடுக்குறாங்க வழக்குங்கிறாங்க எல்லாம் புரியும். உடலே குந்தாடியில கோமால குதிரை எப்படி கத்தும் பிரேக் பிடிக்காம நின்றுட்டு காலை நிப்பாட்டுற. இல்ல நான் கால வைக்கிறேன்னா அது பின்னாடி போகுது அப்படியே சவுண்ட் பின்னாடி உடைச்சிட்டு இருக்கேன். நான் மில்லசி ஜஸ்ட் கலாய்க்கிறப்பா. பொண்ணுங்க வந்து இந்த சைக்கிள் ஓட்டினாலோ வண்டி ஓட்டினாலோ அதை வந்து ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணலாம். எப்படின்னா அந்த ஃப்ளைட் இறங்க டேக் ஆஃப் ஆகும் போது அப்படியே டயர்லாம் இப்படி கீழே இறங்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பொண்ணுங்களோட கால் ரெண்டு தரையில் இறங்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படியே ஃப்ளைட் லேண்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். சரிப்பா அடிப்பா, நீங்களும் ஃப்ளைட் இல்லை, ஃப்ளைட்டுக்கு மேலே பார்க்க மாதிரி காக்கா அந்த மாதிரி நீங்க அடிச்சுச்சுன்னா நீங்க செத்துருவீங்க. அப்படி இப்போ நான் அவனை விட்டு ஏற்றிடுவேன். முதல் மேலே ஏற்றி அப்போ ஏன் மேலே ஏற்றுலாம். போ போ மேலே ஏற்றுக்குள்ளேயே கிளியுது. போ. ஓகே, நம்ம வந்து 2:30 ஆச்சு டைமு. இப்போ வந்து இதோட வந்து விலாகை முடிச்சுக்கிறோம். நம்ம வந்து கேரளால இருந்து அப்படி கிளம்ப போறோம். இந்த விலாக் வந்து இதோட முடியுது. செம்ம என்ஜாய் பண்ணோம், சூப்பரா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. இந்த ட்ரக்கிங் போறது எல்லாம் எனக்கு பிடிச்சது வந்து ட்ரக்கிங் தான். எனக்கும் ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த இங்க வந்து நைட்டு டிஜே பாட்டில வந்து நான் பாட்டு பாடினது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனா பாட்டு வேற மாதிரி பாடியிருப்பேன், அதுல போடுறாங்கன்னு தெரியல. போடுவோம் நல்லா இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி vlogsலாம் நிறைய போடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிருங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. எதுவும் சொல்லுங்க, நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆமா, மறக்காம இன்னொன்னு வரும்போது ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ரூமா பார்த்து எடுத்துக்கோங்க. 2 பிரைவசி இருக்கு, 2மே செம்மையா இருக்கு. இன்னொன்னு ஒண்ணு சின்னது இருக்கு, கொஞ்சம் பெருசு இருக்கு. பெருசு எடுத்துக்கங்க, 40 பேர் கூட உள்ள தூங்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம நீ தண்ணி ஊத்தி ஒரு நாள் வருவோம், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஒரு நாள் கண்டிப்பா வருவோம். உன்கிட்ட பேசியிருக்கேன், ஓகே. அதனால கண்டிப்பா நம்ம பண்றோம், சரிங்களா? ஃப்ரீயா பண்ணி தரேன்ட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சொல்லி முடிச்சிடலாம். தேங்க்ஸ் டு Hill World Resort. 3, 2, 1 ஸ்டார்ட். தேங்க்ஸ் ஃபார் Hill World Resort.